2026 வருஷம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு சொல்லும்போது குரு விரயத்தில் இருக்கார், அப்புறம் ஜென்ம குரு வரப்போகிறாரு, அஷ்டமத்தில் ராகு இருக்கார், 9ல் சனி இருக்கார். அதனால் ஒரு ஆவரேஜான பலன்களை தான் சொல்லியிருக்கோம். ஆனால் மாத பலன்கள் சாதகமாக இருக்கிறது. இதுதான் நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு வாசல் மூடினா மறு வாசல் திறக்கும், ஒரு ஜன்னலாவது திறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஆண்டுகோள்கள் சாதகம் இல்லைன்னா மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கும்போதெல்லாம் நல்ல பலன் நடந்து கொண்டு இருக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் மன ரீதியாக உற்சாகமாக சந்தோஷமாக நம்பிக்கையாக இருங்க, நல்லதே நடக்கும். 6, 7ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். என்னென்ன பலன்லாம் கொடுக்கும்? கடகராசி நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, திரும்ப கிடைக்கல, ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இந்த மாதத்தில் அந்த பணம் கை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக ரொம்ப ஹார்ஷாக ஃபோர்ஸ்டாக நீங்கள் போய் கேட்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் கேட்கணும், சாஃப்டாக கேட்கணும். எடுத்து சொல்லி நிலைமையை புரிய வைத்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய கடன்கள், அதாவது தனி நபருக்கு கடனாக கொடுத்துருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணும்போது வாடிக்கையாளர்களுக்கோ அல்லது உங்ககிட்ட யாரெல்லாம் டீலிங் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட கடன் அதிகமாக கொடுத்துருந்தாலும் சரி, அதெல்லாம் வசூலாகக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலான்னு கேட்டால், கடகராசியிலிருந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ சம்மந்தமாக பயம் இருக்கிறது அப்படின்னா இந்த மாதம் அது பரிசோதனை பண்ணி சரி பண்ணிக்கலாம். இல்லை நீ ரொம்ப வெயிட் போட்டுகிட்டே இருக்கிற, அப்போது திடீர்னு மாதிரி வெயிட் போடக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு வந்துடும். ஆனால் பார்க்கலன்னா பயந்துகிட்டே இருப்பீங்க. இல்லை 40 தாண்டிட்ட, அதனால் நீ சுகர் செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பண்ணிட்டா இருக்குதுன்னு சொல்லிவிடுவாங்களோ நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ போய் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படியாக மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக உங்களுக்கு பயம், கவலை, பதட்டம் போன்ற விஷயங்கள்லாம் சரியாகும், ஆரோக்கியம் பெறுவீங்க. ஒருவேளை எப்படிப்பட்ட உடல் பாதை இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த நல்ல பலன்களானது கிடைக்கும். அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இடத்துல நிறைய பேர் போட்டி போடுறாங்க ஒரு பலனை அடைவதற்கு, ஒரு வேலையை பெறுவதற்கு, அல்லது ஒரு மனை வாங்கிறதுக்கு, ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு, அப்படி நிறைய பேர் போட்டி போடுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதற்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது.